எல்லோருக்கும் வணக்கம். என்னை பற்றி அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே நான் தெரிஞ்ச நான் தான். நான் இந்த தோட்டம் இந்த வருஷம்தான் செய்கிறேன். போன வருஷம் 7ஆம் மாதம் இந்த தோட்டம் கிடைச்சது எனக்கு. அந்த 7ஆம் மாதத்துக்கு பிறகு குளிரும் அதுவும் வந்தால் செய்ய முடியாமல் போச்சு. இந்த வருஷம்தான் செய்யுது. செய்கிறதுக்கு நல்ல பலன் எனக்கு கிடைச்சிருக்குது. போஞ்சி பிடிங்கி இருக்கிறான், கோசஸ் பிடிங்கி இருக்கிறான். அப்படிக்கான பலன் கிடைச்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறேன். டாக்டருக்கும் எத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து உண்ணுறதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துக்க சந்தோஷப்படுறேன். இதோ உங்கள் பூசணிக்காய் வளர்ச்சியை காட்டுங்கள். இதுவும் எங்களோட பூசணி தான். இன்னும் நாள் கிடக்குது. ஒரு மாதம் அப்படியே எடுக்கலாம். அந்நேரம் இஞ்சாலே இது ஒரு என்ன 2 கிழமையில இது பிடுங்கலாம். நல்ல வடிவ சிறப்பாக செய்து நல்ல விளைச்சல்களை கண்டு கட்டாயம் நீங்கள் இதற்கு மருந்துகள் எதுவும் அடிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் மருந்து எதுவும் கிடையாது. என்னுடைய தோட்டத்துக்குள்ள மருந்தே கிடையாது. பாருங்க, மருந்து இல்லாபடியே தான் இப்படி இருக்கு தக்காளி. மருந்தெல்லாம் அடிக்கிறது அது பேஷன் இல்லை. மருந்து இல்லாமல் செய்யணும். மிக அருமையான தோட்டம். இந்த வருஷம் தான் ஜெயிக்கும். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் மேலதிகமாக எதிர்பார்க்கணும். அதுல பச்சையா இருக்குது, அதுவும் முட்டி இருக்குது. அதாவது அறுவடை செய்யக்கூடிய வந்துக்கூடாது. வாங்க. தக்காளி அது எடுக்காது. வணக்கம் திரு ரவியண்ணே அவர்களே. உங்கள் குழந்தை தமிழ் பாம்பஸ் தோட்டத்தை பற்றி அறிமுகங்கள் செய்யும். பச்சை மஞ்சள் எல்லாம் இருக்கும். பூசணிக்காய் பச்சை மஞ்சள், ஒரு மரத்தில் பச்சை மஞ்சள். ஆஹா, இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோவுக்கு மேல் வருமானு நினைக்கிறேன். நல்ல அமோகமான விளைச்சல். இன்னும் முன்ன இருக்குது. அது வந்து மஞ்சள். இது என்ன இப்பொழுது அறுவடை செய்ய போகிறீர்களா? சக்கரை பூசணிக்காய் என்ன அறுவடை செய்ய போகிறீர்களா? இல்லை இன்னொரு 2 இடமையில அறுவடை செய்யணும். அப்போ நீங்கள் வாங்க தாரோம் முட்டையில். சரி, வேறு சொல்லுங்க. கூட நல்ல வாழை மரம் இருக்குது. சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றா, கல்யாண வீடு எதுனா எங்களை ஓட கொடுங்க. நல்ல விற்பனைக்கு இருக்கும். ஒரு வாழை 1 €1. விரதங்கள் அதுகள் கோயில்கள் தேவைகளுக்கு இந்த குமார தொடர் கொண்டா சரி. இதோ குளம் தமிழ் பாமஸின் பிரதான ஒளி அமைப்பாளர் உரிமையாளர் திரு உதயகுமார் அவர்கள். வணக்கம். உரிமையாளர் கிடையாது, அங்கெல்லாம் சேர்ந்து தான் செய்கிறேன். ஆனால் அதே குளம் தமிழ் பாமஸை தனது ஒளிப்பதிவில் தனது கைவரிசையை காட்டி இதோ திறமையான உலகத்துக்கு காட்டி திறமையான வீடியோக்களை எடுத்து போட்டு குளம் தமிழ் பாமஸ் என்றும் வாழ்க என்று வாழ்த்தி 2 எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த தோட்ட இதுகளுக்கு போவோம். இதோ அங்கே குழந்தைருந்து வாழை பற்றி சொல்லிவிட போவோமா? என்ன வணக்கம். இலங்கையில இருந்து இறக்குமதி செய்த வாழை. இந்த வாழையா? ஆனால் இந்த மண்ணுக்கு வேற வித்தியாசமா. அப்போ விண்டர் நேரங்களில் அப்படியே போட்டு கட்டுறாங்க. ஆளை கொட்டி போட்டு ஜக்கெட் போடுறது. ஆனால் இந்த முறை போனனும் இது நல்ல விளைச்சல். அங்கெல்லாம் கிடக்கு விளைச்சல். அதை மற்றதை பார்த்தா தான் நீங்கள் இப்படி விளைஞ்சிருக்காங்க. நல்ல முயற்சி. வாழ்க உமது கைமணத்தில் உருவான. இனி நாங்கள் அந்த எம்ஜிஆர் தோட்டத்தில் பார்ப்போம், தக்காளி தோட்டம். சரி, அது தக்காளி தோட்டத்தை தொடர்ந்து செல்கின்றோம். பார்க்க வாருங்க. இந்த போனன் தோட்டம். வாங்க ரங்கராசன். வணக்கம் தங்கராச அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள். முல்லை கொடியாரோ சொல்லுங்க தம்பி. நீங்கள் அப்பொழுது இதில் போனன் அறுவடை செய்ததை பார்த்தேன். கட்டாயம் நல்ல அமோக
விளைச்சலை 7வது தடவை பிடுங்கியும் 10 கிலோவுக்கு மேல் 5 கிஸ்டை நிரப்பி விட்டீர்கள். ஆமாம். இப்பொழுது இது இன்னும் கிடக்கு வீடியோ எடுத்து முடியும். நாங்கள் சும்மா மேல்மட்டமாக பிடுங்கியிருக்கிற மொழியை நானே கொலண்டுக்கு இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு இப்போதான் இப்படி நீளமான போஞ்சியை பார்க்குறேன். மிக அருமையாக செய்திருக்கிறீர்கள். நல்ல உழைத்தல் வேலை எங்களுடைய தொழிலையும் பார்த்து கொண்டு இதையும் மினக்கட்டு செய்ததால் நல்ல ஒரு வளர்ச்சியை நாங்கள் கண்டுக்கிறோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி பீட்ரூட் அதோட இந்த சைடில் பீட்ரூட்டும் பீட்ரூட் கண்டுகளும் வச்சுக்கணும். சும்மா இருக்கிற இடமோடு விடக்கூடாதுன்னு ஏதாவது வைக்கணும். அப்படி அங்கே நீங்கள் பிடுங்கின கிடக்குது உள்ள நீங்கள் பிடுங்கின இதுகளை காட்டுகிறேன். இப்போ இந்த போனன் கொடியிலிருந்து இவர்கள் ஆய்ந்த போனன்களை இதோ இவர்கள் போனனிலிருந்து அறுவடை செய்த போனன் இவ்வளவும் தற்பொழுது 5 இங்கே வா. அவர்கள் தனது தோட்டத்தில் விளைந்த போனனை கொடுக்கும் கைகள் 7 தடவை பிடுங்கி இருக்கிறோம். 7வது தடவை போகிறோம். இன்றைக்கு நாங்கள் சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செய்யறதுக்காக பிடுங்கினாங்க. குறைஞ்ச ஒரு 9 கிலோ. இதில் 9 கிலோ விடும். இந்த கீசை பறிச்சா 9 கிலோ. வாழ்த்துக்கள். போஞ்சின்னா போஞ்சி தான். வாழ்த்துக்கள் திரு எம்ஜிஆர் அவர்களே. நன்றி தம்பி. நன்றி. இன்னும் உங்கள் கை வளர்ந்து இன்னும் பல தொடர்ந்து தோட்டங்கள் செய்து கட்டாயம் உங்கள் கைவரிசையை காட்டி எல்லாம் அந்த இறைவனின் அருள், முருகன் பெருமானின் அருளால் தலைவன் அருள் என்றும் எனக்கு இருக்கும். என்னும் இப்படியே கொடுக்கிற கை எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். நன்றி. எங்களுக்கு ஒரு 2 கிழமையில நல்ல இப்போ 5-6 பாவக்காய் உங்களோட புண்ணியத்தில் நட்டு எல்லாம் நல்ல சிறப்பாக வளர்ந்து ஒரு 5-6 காய்ச்சி விட்டது. மற்றது பிஞ்சு இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த பூசணிக்காயை சமைப்போம். பிரேம்குமாரும் ஆகையில இருந்து வந்து வணக்கம் படம் எடுக்க வந்திருக்கிறார். மோனாக்கா வணக்கம். வணக்கம். நீங்களும் இதில் தோட்டத்தை செய்கிறீர்களா இங்கே அல்லது? நாங்கள் வீட்டில் செய்கிறோம். இங்கே தான் வந்து குமார் ரவிட்ட நாற்றுகள் வாங்கி கொண்டு போய் எல்லாம் நட்டு எங்களோட வீட்டையும் பாவக்காய் எல்லாம் சிறப்பாக வந்திருக்கிறது. தக்காளிக்காய் எடுத்து 2 தரம் சமைச்சோம். பாவக்காய் பைத்தங்காயும் கொஞ்சம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. பூசணிக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு. எங்களோட ஒரு சின்ன தோட்டம் தான் வீட்டுக்கு புறத்தால். ஆனால் இதை பார்க்க நல்ல சிறப்பாக இருக்கிறது. இயற்கை சூழலில் பார்க்க நன்றாக இருக்கிறது. நாங்கள் இன்று இதற்காக கீரை வாங்குவதற்காக வந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை சமைச்சு சாப்பிடுவதற்கு தோட்டம் போட்டு முடிஞ்சது. இயற்கை விவசாயத்தில் வந்த கீரையை வாங்கி சாப்பிடுவதற்காக சமைச்சு சாப்பிடுவதற்காக வந்தோம். அத்துடன் வாழை இலையும் வேண்டி கொண்டு போவதற்கு வந்தோம். நன்றி. ரவி அண்ணா, ஒரு இன்னொரு இந்த இதில் பாவக்காய் வந்தால் என்ன தர வேணும்? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே கேட்டு என்ன நீங்கள் தரையில அதான் பாவக்கூட இங்கே பூக்களுடன் இருக்கிறதை இப்படி சின்ன வந்து ஒரு டக்கண்டு பெருசாக வந்துட்டு எங்கள்கிட்ட 5 காய் அப்படி பெருசாக வந்துட்டு. ரெண்டாலும் அதை வீட்டில் சமைச்சு சாப்பிடு பிடிங்கி இதண்டிக்க நல்ல சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி. போனாக்கா எங்கள்கிட்ட கீரை கொண்ட வந்திருக்காங்க. நாங்கள் அதாவது புடுங்கி எடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான கூடிய புடுங்குவோம். எனக்கும் இங்கே கீரை வாங்க வந்ததுன்னு நல்ல சந்தோஷம். கடையில் வாங்கினா ஆரோ பிடிங்கின கீரையை தானே கொண்டோடும். இது நானே பிடுங்கி நானே வச்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வாழை இலையில சாப்பிட போகிறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க. ஸ்ரீலங்காவுக்கு போட்டு வந்தேன்னா ஸ்ரீலங்காவில் உடுத்தி நான் இப்போ இப்படி ஒரு கீரையை காணையில் அங்கே முத்தல் கீரையாக இருந்தது. இது நல்ல பிஞ்சு கீரையா உண்மையாக தான் ரவி. அங்கே நாங்கள் திண்ணவேலி சந்தையில் வேண்டினது ரவி ஸ்ரீலங்காவில் திண்ணவேலி சந்தையில் வாங்கினான் கீரை.
அது கொடுத்து இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கல உண்மையா தான். தோட்டத்தில் உடனே புடுங்குற மாதிரி ஓ இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த அளவு குஞ்சு கீரை. அடியில் பிடிச்சிடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக வேரோட ஓகே. இந்த பேத்தியும் உண்டைக்கு நாளைக்கு வருவா வீட்டை. மசிட்டு அவக்கும் கீரையாண்டா நல்ல விருப்பம். அவக்கும் கீரை கறி கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு ஃப்ரெஷ் கீரையை நான் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு தான் கண்டேன். இது நல்ல சடையன் கீரை. இன்னும் வித்தியாசமாக இருக்கு என்ன சடையன் நல்ல சடையங்கீரையா? ஓ அது ஊரில் வேண்டி இருக்கான் தான். நான் எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக அமைஞ்சாமி இந்த இருக்கு மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு இருக்கும். உங்களோட கவனிப்பும் தானே நீங்கள் உலண்டில் எதை போட்டாலும் நல்லா தான் வருது. உலன்காரனே ஒரு பெரிய தோட்டக்காரன். அதை பார்த்து நாங்களும் பழகிட்டோம். எனக்கு ஒரு குடி ரவிக்கு ஒரு குடி. என்ன ரவி போட்டிக்கு பிடுங்குவோம் இல்லை தனவோட நல்ல வடிவாக இருக்கு என்ன நல்ல பொறுக்கவே. அடுத்து அறவடைக்குன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பிடுங்கி கொண்டு போகிறோம். எத்தனை நாளையால இந்த கீரை அப்படி வரும்? ஒரு மாதத்தில் வந்துடும். ஒரு மாதத்தால வந்துடும். இது ஒரு மாதம் இல்லை, நம்மளுக்கு 2 நாள் கூட இல்லை. அப்படி வந்துருக்கு. இது இந்த இந்த மண் வந்து கொஞ்சம் வெயில் வந்து நீங்கள் போட்டு லட்சுமி குறை சொல்லுவீங்க. லட்சுமி என்ன சொல்கிறாங்க? உங்களோட தோட்டக்கீரை இந்த அப்படிங்க ஆச்சு. கீரை பார்க்க அழகாக இருக்குது. கீரை நல்ல அழகாக இருக்கு. கவி உங்களை விட நான் கீரை பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடிக்கும். நாங்கள் நடுக சாப்பிட்றோம். அது ரவி அண்ணன் கொடுக்குறதை கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன ரவி என்ன பெரிய பெருசில் பார்த்து இங்காலி பக்கம் தான் கொஞ்சம் பெருசு இருக்கும். அது மேலே அந்த மண்ணு கொஞ்சம் வடிவ கலவு. லட்சுமி பாருங்க எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சு கொண்டு தருவோம். இப்போ லட்சுமி வந்தால் பேச போகிறாங்க. உங்களோட குமார் உங்களோட கணவரின் தோட்டத்தில் வந்து கீரை பிடிங்கியாச்சு. கீரை பிடுங்கியாச்சு. நன்றி. லட்சுமிக்கு கீரை இல்லை இனி. நீங்கள் வந்து பிடுங்க எல்லாம் உங்களோட குமார் தோட்டத்தில் இருக்கிற கீரையெல்லாம் நானே பிடுங்கி விட்டேன். நன்றி உங்களுக்கு. நல்ல சந்தோஷம். கொஞ்சம் பாருங்க கீரை பிடிக்கிற லட்சுமி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கீரை பிடிங்கினா தந்தா 2 மிளகாய் கராட்டி. அப்போ கையோட இஞ்சால மிளகாயும் பக்கத்தில் இருக்கு, அதையும் பிடுங்குங்க. இல்லை இங்கே இதில் 2 மிளகாய் இருக்கு, பிடுங்குங்க. என்ன பச்சை மிளகாய் அது சின்னதாக இருக்கு. எங்கட விட்டே இப்படி இந்த இடத்துல வளருது ஒழிய பூக்கு கொண்டு பிடுங்காட்டு. இந்த கீரையோட பிஞ்சு மிளகாயும் கிராட்டிஸ் என்று சொன்னார்கள், இலவசம் என்று சொன்னார்கள். அதையும் பிடுங்கிட்டேன். இங்கே லக்ஷ்மி கீரை பிஞ்சு மிளகாய் வெங்காயம் இருக்கு. தக்காளிக்கா வீட்டை கிடக்குது. 2 மிளகாய் இருக்கு. 4 தக்காளிக்காய் எம்பிடுங்க. அதில் கீரைக்கு தக்காளிக்காய் மட்டும் அதில் புளிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல மிளகாய்கள் எல்லாம் இருக்கு. பிஞ்சு மிளகாய் அந்த அதுங்க எங்கள் தோட்டத்தில் பிஞ்சு மிளகாய் அந்த மாதிரி விளைஞ்சிருக்கு. முதல் எங்கள் தோட்டத்தில் பச்சை மிளகாய் தான் இந்தியன் வந்தவன் வீடியோ பார்த்துட்டு இந்த கோவாயமும் கூட வரதானம் போட்டார். இதோ நல்ல என்ன கோவா இது? சிவத்த கோவா. சிவத்த கோவா இதோ சிவத்த கோவா. அது வெள்ளை கோவா. வெள்ளை கோவா சுவையாக இருக்கும். இது வெள்ளை கோவா. முயற்சி செய்து பாருங்க. கீரையோட தக்காளி காய எவ்வளவு கொஞ்சம் பாருங்க ரவி கீரை கொழி கொண்டு அங்கே வச்சுருந்தா அது இங்கே எனக்கு ரெக்கார்ட் கொஞ்சம் கவனமா மூணக்காரைக்கு இல்லை இப்போ பிஞ்சு உள்ள பார்க்குறேன். அது பிஞ்சு இப்போ பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாம் பிடிச்சி கட்டவும். இந்த பாவக்காய் நல்ல பிஞ்சு. அப்போ இது எவ்வளோ காலத்தில் என்ன அறுவடை செய்யலாம்? 3 கிழமையில நல்ல பெரிய கணக்கு பிஞ்சு பூவெல்லாம் பிடிச்சிருக்கேன். அதில் அந்த பா கொடியில் நிற்கவே அந்த மனம் பெருகுது. என்ன இது யார்? பிரபான இந்த தோட்டம். பிரபா புஷ்பா அவர்களின் தோட்டம். இதுக்கு கீரை போட்டு நல்லா பிடிங்க வித்தது. என்ன 15-30 ரூபாய்க்கு வித்த அவர்களெல்லாம் பூசணிக்காய் வாங்க. இதோ பூசணிக்காய். இவ்வளோ பெரிய பூசணிக்காய். அது கீழே எல்லாம் கிடக்கு. இதுக்குள்ள கிடக்கு.
இந்த வலிச்சதுக்குள்ள வடிவா தெரியல இஞ்ச பூசணிக்கு அங்க நல்ல பூசணிக்காய் அப்போ இனி இது அறுவடை செய்ய என்ன இன்னொரு ஒரு மாதத்துக்கு விடுங்களாம். நல்ல பூசணிக்காய் விளைஞ்சது. இங்கே பக்கத்து தோட்டத்துக்காயும் போய் காய்ச்சிருக்கு. இங்கே இவன் தோட்டத்துக்கு இனி அவனுக்கு தான் தோட்டம் பூசணிக்காய். அங்கே அதில் ஒரு அவன் விட்டுட்டான் அப்படியே விரட்டு கண்டு. ஒரு அங்காயம் பூசணிக்காய் இருக்கு. இது என்ன சக்கரை பூசணிக்காய்? சக்கரை பூசணிக்காய் இந்த முட்டையில் பாருங்க. நல்ல விளைச்சல்லாம். அவ்வளோ சுரக்காய் இருக்குது. சுரக்காயும் சுரக்காய் இருக்குது. ஆனால் நல்ல சுரக்காய் நட்டு சுரக்காய். ஓ நட்டு வா நட்டு நல்ல பெரிய 10 ஏக்கர் கிடக்குன்னு தெரியாது. பெரிய சுரக்காய் இருக்கா? அப்போ என்ன சுரக்காய் பிடுங்க போகிறீங்களா? பிரமாண்ட தோட்டம். பிரமாண்ட தோட்டம். இது பச்சங்கண்டு இன்னொரு மாதத்தில் காய்க்கும். இது மிளகாய் அழிப்பான் பூக்குது. இது போட்டு வேண்டிங்கால கீரை போடணும். கீரை போட்டு இருக்கல எல்லாம் முடிஞ்சாச்சு. புல் தான் இருக்கு. இங்கே கீரை இருக்கு. இங்கால மிளகாண்டு கண்டுகள். இது தக்காளி. இது இந்த தக்காளி பழம் இருக்கு. இங்கே பழங்கள் மூன்று பழம். பழம் இது இங்கால டுவா பூசணி இப்பான் பிஞ்சு வருது. டுவா நாங்கள் எல்லாம் இந்த பழங்கள் இருக்குது தானே, ஒரேஞ்சு, அன்னாசி பழத்தோல், பழப்பழத்தோல், மங்குஸ்டான் இல்லாத களை வேலைங்க கொண்டு இதுக்காக போட்டு கரைச்சி ஊற விட்டுட்டு 3 கிழமைக்கு ஒருக்கா ஊற்றுறது. அந்த இதுக்கு தான் நாங்கள் கிசி கிசாண்டு வரையும். நல்ல விளைச்சல்லாம். இங்கே இதுலேயும் ஒரு பூசணிக்காய் இருக்கு. இப்பான் பிஞ்சு பிடிக்கிறது. இதுக்குள்ள இருக்கிற பாவல் கொடியாச்சு. இதெல்லாம் உருளைக்கிழங்கு கிண்டியாச்சு. கிண்டியாச்சா? கிண்டியாச்சு. இனி அடுத்த வருஷம் தான் போடுறது. இது இதுக்காக இருக்கு. நேற்று ஒரு 10 கிலோ கிண்டி கொண்டு போனேன். இது இந்த பாருங்க அப்படி மண்ணாக இருக்கும். இதோட சின்ன கிழங்கு உருளைக்கிழங்கு குட்டி போச்சு. நல்ல கிழங்குகள் வருது. ஒரு வண்டிலேயே இப்போ 4 இது ஏற்கனவே இதில் பிடுங்கினதோ கணக்கு. ஓஹோ, நேற்று வந்து ஒரு 10 கிலோ கொண்டு போனேன். ஒரு வண்டிலான் ஒரு வண்டியில் இவ்வளோ காயம் வந்து கிலோ வரும். கிட்டத்தட்ட 1 கிலோ காய்கள். நம்ம விளைச்சல உங்கள் வீட்டு தேவையில் அதுகளுக்கு. ஓ, அப்படியே வந்து எடுக்கலாமா? இந்த இதில் லீக்ஸ் நட்டுருக்கேன். லீக்ஸு அது இப்போ நட்டுருக்கு. நீ வேறு இப்போ விண்டருக்கு வரும். அதனால பப்ரிக்காய், பீட்ரூட்டு பீட்ரூட்டு சாதா கிழங்குகள் வந்துட்டு
உங்களோட வீட்டு தேவைக்கு எடுக்க பீட்ரூட் இந்த எலிகளில் தான் செய்கிற நீங்களா? சில பேர் அது வறுக்கிறவ. இங்கே பாவல் உங்களோட பாவல் தோட்டம் இப்போ தான் பூக்கள் எல்லாம் வந்துருக்கு. விஞ்ஞானம் இருக்குது கிடக்கிட இஞ்சிகள் வந்திருக்கு. என்ன நாள் கிடக்குது. இந்த சின்ன காயல் வந்துருக்கு இந்த இதில். இங்கே வேணும் பாவல் பிஞ்சு மற்ற இஞ்சாலையும் இருக்கும். இங்கே இதுக்கே வந்து ஒரு இது சின்ன பிஞ்சு 2-3 காய் நின்ட்டான் மேலே காய்ச்சி 2 கிழமை உண்டு. இதுக்கிட்டு வந்து வருகிறது. சரி, நன்றி. இது அவரோட தோட்டமாக குமாரின்? இது குமார்ட்ட தோட்டம். இதோ அவர் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். திருக்குமார் அவர்களே, சொல்லுங்க. உங்கள் தோட்டங்களை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள். மாற்றி மாற்றி 2 வீடியோ பிடிச்சி கேட்குறவன் இல்லை. பாவகண்டு வேறு எதுவும் போட்டிருக்கிறீங்களா? அதுக்காக நீங்கள் வந்த நீங்கள் உங்களை வெறும் கையோட அனுப்புகிற சரியில்லை தானே. இந்தாங்க வடிவாக சமைச்சு எல்லாம் சாப்பிடுங்க. நல்ல பெருசாக வந்துருக்கு. நல்ல பெரிய இருக்குது. சுடக்க பசலை நம்ம போடுறோம். நீங்களும் சுக்கினிக்க இங்கே யாருமே பசலை இல்லை. பெரிய இங்கே சுக்கினின்னு சொல்கிறோம். சுக்குனின்னு சொல்லுவாங்க இங்கே. சுக்குனி சுக்குனி டச்சில் சுக்கு. டச்சு சுக்கு அங்கே அப்படி திரும்பி சுக்கு இங்கே சுக்குனி. நல்ல இது நல்லா இருக்கு என்ன இது கண்டில் இதுவும் கூட வேணும். எங்கே குமாரியா? ஓகே. இதுக்குள்ள இந்த இதுகளும் வச்சிருக்கிறீங்க. இது என்ன அந்த கோவா கோவா இந்த கோவா நல்ல கோவா இனங்கள். சுக்கு அங்கேயும் இருக்கு. அது 2 இருந்தது இல்லை அப்படிங்க. இதுக்குள்ள தான் இருக்கு. ரவி என்ன ஒரு தோட்டம். இங்கே வாங்க. அதுக்குள்ள அந்த சுரக்காய் இருக்குது என்ன பாருங்க. சுக்குனி பார்த்தீங்களா? கிடைக்குமா? அந்த மாதிரி ஆ, உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை இந்த பலன் கிடைச்சிருக்கு. கட்டாயம் 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 கட்டாயம். கஷ்டப்பட்டால் பலன் உண்டு. அதில் எம்ஜிஆர் அறுவடை செய்கிறதுலேயும் ஒரு ஒரு அழகு இருக்குது என்ன. அதோட அந்த கொடுக்குற காய்கள் கட்டாயம் கட்டாயம். தரலாம் தரலாம். கிடக்குது 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 கிடக்குது. புல்லுவெல்லாம் பிடுங்குறாங்க. இல்லை அதான் பிரச்சனை. புல்லு பிடுங்குனா வடிவ பார்க்கலாம். ஆனால் அந்த கண்டை பார்த்தா கோவா கண்ட மாதிரி தான் இருக்கு. அது 3 தான் கிடக்குது. பெருசாக பெருசாக அது 3 தான் கிடக்குது. அதெல்லாம் சின்ன கிடக்குது. அருமை அருமை. இதே மாதிரிக்கா காட்டிடுவோங்க. இது எங்கிட்ட பாவக்கண்டு பந்தலும் புடலங்கண்டு பந்தலும். இது வந்து சிலோன் பிஞ்சு மிளகா. இப்போ எல்லாம் பூத்து காய்க்கணும். இந்த மாதம் சொல்லுங்கள். இந்த நாங்கள் சிலோன் சைடில் பந்தல் அடிச்சிருக்கோம். இந்த மாதம் கடைசியில் அப்படியே காய்ச்சி மேலே சொறி சொரியாக தோங்குவோம். பச்சை மிளகா. பச்சை மிளகா. உரைப்பு உரைப்பு சிலோன் இப்போ எல்லாம் பூத்து கொண்டு வருது. இப்போ தான் பூத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கு. இது எங்களோட ஊர் பாவக்காய். வெள்ளாடியா? வெள்ளை பாவக்காய். வெள்ளை பாவக்காய் எங்களோட நல்ல பெரிய பாவக்காய். புடலையும் இருக்கு. அங்கால புடலையும் இருக்கு. புடலங்காய். அதில் புடலங்காய் காய்ச்சி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பருப்பு போட்டு வைக்க தூக்கும். பருப்பு வச்சா போடாமல் வைக்கல. அதோ இல்லை அது கண்டு விதிமுறை இருக்குது. சும்மா நல்லா இருக்கு. இப்போ கல் கட்டி தூக்கியிருக்கேன். ஊரில் தூக்கினேன். ஆனால் கல் பாரம் பத்தாது. இப்போ பிஞ்சு வருது. பிஞ்சு வரும்போதே கல்லை கட்டிடணும். சின்ன கல்லை கட்டினா உள்ளே போயிட்டு அங்கிருந்து சொல்லி கொண்டு வாங்க. இவருக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி இருந்தாங்க. சுட்டு தள்ளி நீங்கள் சொல்லி கொண்டு வாங்க. இதானுங்கிற பந்தல் வேறுங்க அப்படி பச்சை. இது புடலங்க. ஸ்ரீலங்கா புடலங்க.
இது வந்து ஸ்ரீலங்கா பாவக்காய், வெள்ளை பாவக்காய், நல்ல நீட்டு வெள்ளை பாவக்காய். ஸ்ரீலங்கா முடல்ல நாங்க பந்தல் போட்டுருக்கோம். இல்ல அப்ப இப்படி வந்து இந்தியாலையும் திரும்பி போடலாம், முடுங்கலாம், இந்தியாலையும் திரும்பி போடலாம். இடையில போட்டா கஷ்டம் தானே. இங்க காய்ச்சி இருக்கு தம்பி, இதுக்கு நாளைக்கு கல்லு கட்டி விடுங்க. இந்த பதத்திலேயே கல்லை கட்டுனீங்கன்னா காய் சின்ன இந்த சைஸ்லயே கட்டுனீங்கன்னா தான் பயன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வர இதெல்லாம் கட்டி விடுங்க. கட்டி விட்டீங்கன்னா டக்காண்டு இறங்கிடும். ஓகே, இந்தியாவில் பைத்தங்க அதுக்கு பாருங்க ஒரு 6 சுரக்காய் இருக்குது. இதுக்கு கீழே அங்கே தொங்குது, எல்லாம் தூக்கி தூக்கி காட்டிவிடுவோம். இவ்வளோ இதாக வந்துருக்கு. அண்ணன் எப்படி இல்லைங்க, இந்த பெரிய உடலங்க இல்லை நீங்கள் வாங்க காலை பார்த்து பிள்ளையெல்லாம் வரையும் பார்த்து காலை வைங்க, பார்த்து காட்டுங்க. ஓகே, கிழங்கு இவ்வளோ வளர்த்தியில் வந்துருக்கு. அண்ணா பாருங்க, அந்த நீட்டுக்காய் இருக்குதானே அந்த இனங்கள் கேட்டாலும் கிடைக்காது. லாபாய் ஓடியாங்க. இங்க காட்டுங்க சுரக்காய், எங்க காட்டுங்க. கிடைக்குமா? கொடி தாங்குது தானே நல்ல சுரக்காய். அதெல்லாம் தான் நாங்கள் அதுக்கு தக்கன மாதிரி தானே பிரவாண்ட பூசணிக்காய் தூங்குது. இரும்பு கம்பியில போட்டுக்கிறோம் கொடி. சரிங்களா? இப்ப புடுங்கலாமா என்ன? 4 விட்டா புடுங்க. எம்ஜிஆர் அவர்களே, இந்த சுரக்காய் இப்ப என்ன புடுங்கலாமா இல்ல அது அறுவடை செய்ய போறீங்களா? எடுத்து காட்டுங்க. அங்க நிக்கிறா, தூக்குங்க. கிலோ 4 விட்டாலும் அறுவடை செய்ய போறீங்களா? இல்ல என்ன நாள் இருக்கும்? நாள் கிடக்கு. ஆகலும் பிஞ்சுன்னு சொன்னா பாக்கி ருசி இருக்காதானே. பிஎஸ் மரம் நல்ல இதா இருக்கு. பிஎஸ் ரவி அண்ணா ஒரு பிஎஸ் அண்ணா எப்படி சாப்பிடுங்க. ரவி அண்ணா ஒன்று சாப்பிட்டு பாருங்க. அங்கால 3 காட்டினான். தூக்கி மடிக்க கூடாது, களத்துக்குள்ள முறிஞ்சிடும். எல்லாமே சேர்த்து ஒரு 10 காய் கிடக்கு. ஓ, சுரக்கா மட்டும் 10 காய் கிடக்குது. இந்த பாருங்க பூக்க, இதுல இருந்து பூத்த உடனே காய தள்ளத்து வாங்கி இந்த இதுல வேண்டும். எல்லாமே சேர்த்து 10 காய் கிடக்குது. 10ஆம் மாதம் மட்டும் 10ஆம் மாதம் வரையும் தோட்டத்துக்குள்ள நாங்கள் தேவையான திரும்ப எடுத்து கொடுங்க. ரவி சாப்பிடுங்க. மரக்கறி நான் அப்படித்தான் மச்சம் போடு. ரைட் ஓகே. நான் வெள்ளிக்கிழமை வேண்டபடியே தான் ஒரு மச்சமே போட இல்லை. தனியே இது எந்த தோட்டத்தில் பிடிங்கன்னு போன உருளைக்கிழங்கும் கூட உள்ள மீனா. ஐயோ முருகா, முடியல என்னால, முடியல. வணக்கம் தங்கராசன், நீங்கள் தான் கிழங்கு ரொட்டி செய்து தந்தீங்களா? கரெக்டாக நம்பிக்கை இல்லையா? நன்றி. இல்ல நான் கேட்டேன். நான் ரொட்டி இருக்குது, கிழங்கு காணல. கிழங்கு இருக்கு, அது சிப்பேஜ் இருக்கு, இழுத்தா உள்ளுக்குள்ள தெரியும். என்ன அவன் வாரம் தெரியும். எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. தேனி எல்லாம் கொண்டிருங்க. தங்கரா என்ன ஒரு கோலா எடுங்க. நான் நேற்று இரவு கிழங்கு ரொட்டி எல்லாம் செய்துட்டேன். அப்படியே வேலை தானே, வேலை போயிட்டு வந்து மினக்கடை சரி வராது. நல்ல விளைச்சல். எல்லாம் நல்ல விளைச்சல். என்ன அவர்கள் செய்திருக்கிற நல்ல வேலை, அவர்கள் தண்ணி உள்ள இடத்துக்கு பக்கத்து எடுத்திருக்கிறோம் ஐயா. தோட்டத்தை இல்லை கொஞ்சம் தூரம் என்ன அவங்க தண்ணி உள்ள நாளைக்கு ஐயா ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க. அந்த முறக்கம் எல்லாம் ஐயா தண்ணி ஊற்றினாலே நிறைய காய்ச்சி இருக்குது. தண்ணி நல்ல வேலைக்கு நின்றுக்கிறீங்க, எல்லாரும் பாத்துக்கிறீங்க. சாப்பாடு இருக்கு, கிழங்கு ரொட்டி மச்சம் கிச்சம் ஒன்றும் போட இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படியே நான் தனியாக எல்லாருக்கும் கிழங்கு ரொட்டி தான் செய்தேன். நான் கோலாவும் இருக்குது, தக்காளி பழமும் இருக்கு. தக்காளி பழம் ஒன்று சாப்பிடலாம். என்ன நல்ல உடம்ப கவனிங்க, அப்புறம் மிச்சத்தை பார்க்கலாமா? சாப்பாடை கவனிங்க. அதான் தக்காளி பழத்தை சாப்பிடுங்க, கொண்டு போறதுக்கு ஒரு விலை போட்டு தருவாரு. என்ன எப்படி ரொட்டி
ரொட்டி அந்த மாதிரி உப்பு புளி நல்லா இருக்கா? ம் கணக்கா இருக்கா? கணக்காரு நான் உப்பு போடலையாகுமென்னு இவரை நேற்று ராத்திரி அடிச்சும் கேட்டேன். உப்பு குறைவா கிடக்க என்ன செய்யலாமண்டு. அது சொன்னது இல்லை, அதான் இங்கே எல்லாருக்கும் பிடிக்குமாண்டு. நான் இந்த தோட்டத்துக்கு முதல் இன்றைய தான் உங்களை சந்திச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க எங்களை தோட்டத்தை? தோட்டம் வந்த மாதிரி மேற்கொண்டு நல்லா செய்யறீங்க ஐயா, உண்மை சொல்றோம். 5 வருஷம் வெள்ளக்காரன் கீழே வேலை இருந்தது. நான் இங்கே வந்து முதல் மாட்டினு சொல்லி ஐந்தோன்ல அவற்ற தோட்டத்தில் 5 வருஷம் வேலை செய்தது. அந்த அனுபவம் நாடகம் நடிக்கிறோம். அப்புறம் நாடகத்தோட எல்லாமே ஒரு கலை தானே. நாங்கள் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரலையே, வந்து பழகுனது தானே. அப்போ எல்லாம் ஒரு கலை தான். அப்போ அந்த அனுபவத்தை வச்சு தோட்டம் செய்துக்கிறோம். இந்த ஊர் நான் தோட்டம் போனால் 7ஆம் மாதம் எடுத்தினேன். 7ஆம் மாதம் எடுத்து குளிர் வந்துட்டுது, செய்யலை. இந்த வருஷம் செய்யும்போது போன வருஷம் கொத்தி புரட்டி கொண்டு இருக்கும்போது சொன்னான், இந்த வருஷம் உங்களுக்கு நான் நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுறேன்னு. அதே மாதிரி காட்டிக்கிறேன். அதே மாதிரி போஞ்சியெல்லாம் ஓ, இந்த தோட்டம் செய்து இவ்வளோ சாமானும் நான் எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் குமார். திரும்ப இல்லை உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த தோட்டம் செய்து இன்றைக்கு இந்த மரக்கறியெல்லாம் நான் நல்ல ஒரு முறையில் பிடிங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு குமாரான் காரணம். தெரியுமா? ஏன்னா நான் இந்த தோட்டம் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. இல்லையாண்ட மட்டும்தான் கிடைக்கும், கை வைக்கப்படாது. இந்த தோட்டம் இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரியாது. அப்போ குமாரன் யோசிச்சு இப்படி தோட்டம் இருக்குது, சத்தியவேல் அண்ணன் விட போகிற தோட்டம், அவர் விட போகிறார். அப்போ அதை செய்யலாம். பக்கத்துலேயும் ஒரு தோட்டம், அது ஆட்ட தோட்டம் தங்கவேல் அண்ணன், தங்கவாடி வேல் அண்ணன் இந்த தோட்டம். ஓ, அது தங்கவாடி வேல் இந்த தோட்டத்துக்கான இந்த போஞ்சி போகணும். இவ்வளோ கோயில 10 இருந்தது. அதெல்லாம் வெட்டி கொத்தி இந்த பெருமை எங்கள் குமாருக்கு தான் சேரும். இல்லை, உண்மையாக தான் சொல்லணும். சாப்பிட்டாலும் சாப்பிடாடியுமோ உண்மையை தான் சொல்லணும். இதோட பொய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, உண்மையை தான் சொல்லணும். அப்போ அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு விளைச்சலை நாங்கள் இதை விட நல்ல விளைச்சலை காணணும்னு நான் என்னுடைய மனசு சொல்லுது. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பாக. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அது எங்கேயும் முடியும்.